ஏங்க பூ எப்பவுமே மேலே தாங்க இருக்கும், இலை கீழே இருக்குங்க. நீங்கள் நசுக்கி பிசுக்கி இதுக்கெல்லாம் ஆர்த்தம் இல்லை. நீங்கள் நசுக்கிறது பிசுக்கிறது எல்லாம் பொன்முடிகிட்ட போய் கேளுங்க, ரெட்டால கீழே தாங்க. ஆக அதை புரிஞ்சுக்கிற பத்திரிகையாளர்களும் சரி, ஊடகவியலாளரும் சரி. தேசிய ஜனநாயக கூட்டணி விட்டு பாமக வெளியே வர்றதா ஒரு தகவல் வந்திருக்கு. அதோட விஜயோட கூட்டணி சேர்றதாகவும் வந்திருக்கு. எங்களுடைய தேசிய தலைமையும் தமிழக தலைமையும் பாரதிய ஜனதா கட்சியுடைய மாநில நிர்வாகிகளுக்கு ஒரு அறிவுரையை, ஒரு அன்பான வேண்டுகோளை விடுத்திருக்கிறார்கள். அந்த வேண்டுகோளை நானும் ஏற்று அதை நான் தெளிவுபடுத்த விரும்புகிறேன். கூட்டணியை பற்றி பேசுவதற்கு, கூட்டணியை பற்றி யார் யார் வருகிறார்கள் யார் யார் போகிறார்கள் என்பதை பேசுவதற்கு தகுதி உடைத்தவர் தமிழக தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு தலைமை வகிக்கிற அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் பொதுச் செயலாளர், கட்சியினுடைய எதிர்க்கட்சி தலைவர், தமிழகத்தினுடைய சட்டப்பேரவையினுடைய எதிர்க்கட்சி தலைவர் பழனிசாமி ஒருவரையே சேரும். அதற்கு மேற்பட்ட ஏதாவது பிரச்சனைகள் வேண்டும் என்று கேட்டால், வேறு ஏதாவது பிரச்சனைகள் பற்றி பேச வேண்டும் என்றால் எங்களுடைய தேசிய தலைமை சொல்லும். ஆக எங்கள் யாருக்குமே அதை சொல்லுவதற்கோ அதை பற்றி பேசுவதற்கோ எங்களுக்கு அனுமதி இல்லை. அவ்வளோதான். மாநில தலைவர் வந்து அன்னைக்கு பேசும்போது, ஓமலூரில் பேசும்போது இரட்டலைக்கு மேலே தாமரை மலரும் தமிழகத்தில். ஏங்க பூ எப்பவுமே மேலே தாங்க இருக்கும், இலை கீழே இருக்குங்க. உங்களுக்கு அது தெரியல, நான் என்ன பண்ணுவேன்? இல்லை, அர்த்தம் புரியலன்னா அதுக்கு நான் என்ன செய்ய முடியும்? அர்த்தம் புரியாதவங்க கிட்ட நாங்கள் பதில் சொல்ல முடியாது. இல்லை, பொருள் புரியாதவங்க கிட்ட நாங்கள் பேச முடியாது. இரட்டைலைக்கு அதிகமாக தாமரை மலரும்னு சொல்லியிருந்தா நீங்கள் இந்த பேச்சுக்கெல்லாம் வரலாம். ரெட்டலைக்கு மேலேன்னு சொல்லிருக்காரு. ரெட்டலைக்கு மேலேன்னா என்ன அர்த்தம்? ரெட்டலைக்கு மேலேன்னா என்ன அர்த்தம்? தாமரை இலை கீழே இருக்கும், 2 இலையா இருக்கும், மேலே தாமரை இருக்கும். தமிழகத்தில் தானே ரெட்டலையோட கூட்டணி. தமிழகம் தானே ரெட்டலையோட கூட்டணி. வேற எல்லா ஊர்ல இருந்தால் சொல்கிறோம். இதில் என்ன இருக்கு? அப்படி அல்ல. அதான் நீங்கள் நசுக்கி பிசுக்கி இதுக்கெல்லாம் ஆர்த்தம் இல்லை. நீங்கள் நசுக்கிறது பிசுக்கிறது எல்லாம் பொன்முடிகிட்ட போய் கேளுங்க. என்ன அதெல்லாம் பொன்முடிகிட்ட கேட்குற கேள்வி, நசுக்கிறது பிசுக்கிறதெல்லாம். இங்கே அவர் தெளிவாக சொன்னார், ரெட்டலைக்கு மேலே தாமரை மலரணும், ரெட்டலை கீழே தாங்க, தரையில் மேலே தாங்க இது முடியும். எண்ணிக்கை அல்ல, விஷுவல், பார்வை. அவர் சொன்னது எண்ணிக்கை அல்ல, தெளிவாக புரிஞ்சுங்க. எப்பொழுதுமே பூ மேலே தான் இருக்கும், பூ வந்து கீழே இருக்காது. காய் தான் இலைமறைவு காய், இலைக்கு கீழே காய் இருக்கும், இலைமறைவு காய். ஆனால் பூ வந்து மேலே தான் இருக்கும். ஆக அதை புரிஞ்சுக்கிற பத்திரிகையாளர்களும் சரி, ஊடகவியலாளரும் சரி, இல்லை திமுகவினுடைய இந்த பத்திரிகை ஊடகங்களுக்கு வந்து பேசக்கூடிய மேதாவிகளும் சரி, இதை புரிஞ்சுக்கணும்.